பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். யாத்திராகமம் 34 அதிகாரம் 10வது வசனத்தை. இந்த ஒரு வசனத்தை வச்சு தான் உங்களோட இன்றைக்கி ஃபுல்லாக பேசி வரேன். ஏன்னா 8ஆம் மாதம் இதை நம்புனீங்கன்னா உங்களுக்கு செய்வார். ஆண்டவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் கிடையாது. மனம் மாறுவதற்கு அவர் ஒரு மனுப்புத்திரனும் கிடையாது. சொன்னதை செய்யாமல் இருக்கவும் மாட்டார். ஒரு தடவை சொன்னதை திருப்பி சொல்லவும் மாட்டார். இப்போ உங்களுக்கு சொல்கிறார், அதுதான் நீங்கள் கேட்டுட்டு வரீங்க. உங்களுடைய வேதத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக்கிறீங்களா? எண்ணாகமம் 23:19. இயேசுதாமே 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 அதிசய தெய்வம் என்றும் ஜீவிக்கிறான் தேவன். இயேசுதாமே ஜெய தெய்வம் என்றும் ஜீவிக்கிறான் தேவன். அதிசயமே அவரவதாரம், அதிலும் இனிமை அவரவகாரம். அதிசயமே அவரவதாரம், அதிலும் இனிமை அவரவகாரம். அதிசயமே அவரவதாரம், அதிலும் இனிமை அவரவகாரம். அவனை தெய்வமாய் கொள்வது சாக்கியம், அவனை தேர்ந்து இருப்பது வாக்கியம். இயேசுதாமே 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 அதிசய தெய்வம் என்று ஜீவிக்கிறான் தேவன். இருவர் ஒருமித்து அவர் நாமத்திலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. இருவர் ஒருமித்து அவர் மத்தியிலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. இருவர் ஒருமித்து நாமத்திலே இருவர் மத்தியிலே. அந்த ரங்கத்தில் அழுதென்று ஜெபித்தார், அவர் கரத்தால் புகழ் தொட்டு துடைப்பார். இயேசுதாமே 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 அதிசய தெய்வம் என்று ஜீவிக்கிறான் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு அவர் அதிசயம் செய்ய தருவார். விசுவாசிக்கணும். எனக்கு அன்பானே, இப்ப வாசிக்க கேட்போமா? எண்ணாகமம் 23:19. பொய் சொல்லுவதற்கு தேவன் ஒரு மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷன் தான் பொய் சொல்றது. ஆண்டவர் பொய் சொல்லவே மாட்டார். ஏன்னா அவர் மனிதன் அல்ல, மனிதனாக வந்தார் நமக்காக. எதுக்காக? நம்முடைய மீறுதல்களுக்காக, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அடைவதற்காக, அவருடைய தழும்புகளால் நீங்களும் நானும் குணமாவதற்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்து, தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினவராய் ஒப்புக் கொடுத்தார். கீழ்ப்படிந்தவராய் ஒப்புக் கொடுத்தார்.
அவர் பொய் சொல்கிறதுக்கு ஒரு மனுஷன் கிடையாது. மனுஷன்தான் இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான். சொன்னனா அப்படியா சொன்னேன், அப்படியே சொல்லிட்டேனாம்பான். ஆனால் ஆண்டவர்கிட்ட அது கிடையாது. அவர் அதரிசனமான தேவன், காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ஐயா, அதனால தான் இங்கே எழுதுறாரு, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. ஐயா, சூழ்நிலைக்கு தக்க மனம் மாறுவதற்கு அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் அவர் சொல்லிட்டா செய்யாம இருக்கவே மாட்டார். அவர் வசனித்தும் அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றாமல் இருப்பாரா? நிச்சயமா நிறைவேற்றுவார். நீங்களும் நானும் நம்பணும். எனக்கு அன்பானே, நீங்களும் நானும் நம்பினா உங்கள் நம்பிக்கை வீண் போகாதுன்னு வாக்கும் கொடுத்துருக்கார். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் 23:18, நிச்சயமாக முடிவுண்டு, உங்கள் நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. ஏன் வீண் போகுது? நான் மற்றவனை பார்த்து பொறாமப்படுறோம். 23:17 வாசிக்கிறோம், பாவிகள் மேல் உன் இருதயத்தை என்ன செய்யாத. நீதிமொழிகள் 23:17 வாசிக்கிறோம், பாவிகள் மேல் உன் இருதயத்தை பொறாமை கொள்ள ஒட்டாதே, நாள்தோறும் கர்த்தரை பற்றுகிற பயத்தோடு இரு. அப்படி இருந்தா உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா நம்பின ஒருவரை அவர் கைவிட்டதில்லை. ஏன் எந்த மதத்திலையும் சொல்லுவான், நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு. நானே இந்த வேத மதத்தான் சொல்லுதுங்க. நம்பி வந்தா போதும். ஏன்னா அவர் நம்ம கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரு? எல்லாரையும் வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, நீ பருவாயா இயேசு உனக்கு வந்திடுவா, நீ பருவாயா இயேசு உனக்கு வந்திடுவா. பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரை நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் நீ பெற வேண்டும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. பொய் சொல்றதுக்கு அவர் ஒரு மனுஷனே கிடையாது. யோபு 33:14 இன்னும் ஒரு படி ஆழமாய் வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 33:14 தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை மறுவிசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. நம்மிடம் தான் அடித்தல், திருத்தல், கூட்டல், குறைத்தல்லாம். அவர்கிட்ட சொன்னா சொன்னதுதான். சொல்லிட்டார மாற்றம் கிடையாது. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னா நிச்சயமா என்ன செய்வான்? ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஆசீர்வதிக்கப்படாதபடி அவருடைய கரம் என்ன செய்யல? குறுகி போகவில்லை. என்னாகும் 11:23 தான் வாசிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு அவருடைய கரம் குறுகல, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி என்ன செய்யல? மந்தமாய் போகவே இல்லை. நம்முடைய அக்கிரமங்கள் தான் தேவனுக்கும் நமக்கு என்ன இருக்கு? பிரிவினை உண்டாக்குகிறது. மறந்துடாதீங்க. அவர் ஒரு விசை சொன்ன காரியத்தை மறுவிசை சொல்ல மாட்டார், திருத்தவும் மாட்டார். வாசிங்க, தேவன் ஒரு விசை காரியத்தை மறுவிசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. அது மட்டுமில்ல, அவருடைய வார்த்தை எப்படி இருக்கும்? ஏசாயா 55:10-11 வாசிக்கிறோம், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து அது அப்படியே முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரமும் கொடுக்கிறது எப்படியோ
அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா திரும்பாமல் அது நான் விரும்பின காரியம் நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அதனால்தான் ஐயா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்தா இரவும் பதில தியானமாய் இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்? பாக்கியவான். அவன் செய்கிறதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். மறந்துடக்கூடாது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் சொல்றாரு, எப்பா நான் உங்கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன்ப்பா. மோசேட்ட உடன்படிக்கை பண்ணவர் நம்மகிட்ட பண்ண மாட்டாரா? இதோ நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்கள். இதுவரைக்கும் செஞ்சது எத்தனையோ. நாம் இன்றைக்கு வேதத்தில் இதில் எழுதப்படாத அநேக அதிசயங்கள் அற்புதங்களை இயேசு செய்தாராம். பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயம். இதுவரைக்கும் செய்யாத அதிசயம் என்ன? நீங்கள் வாங்கின கடன் திருப்பி கொடுத்தா தான் உன் கடன் தீரும். ஆனால் கடன்காரனே ஒன்று வந்து மன்னிச்சான்னா நீ திருப்பி தர வேண்டாப்பான்னு நடக்குமா? வட்டி வாங்குறோன்னு அப்படி ஒரு மாற்றம் வருமா? நிச்சயமாக வரும். கர்த்தர் ஒரு மனிதனை சந்தித்தா சகையு மாறினானே, ஆயக்காரன் தானே. இயேசு ஒரு நாள் வர்றாரு. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு ஒரு நாள் அந்த எரிகோவுக்கு வருகிறார். எரிகோவில் ஒரு ஆயக்காரன், ஏன்னா நம்ம பாடுறோம்ல அவனை குறித்து, சகையு ஆயக்காரன் குள்ளமானவன் ஒரு நாளே வருவதை அறிந்தா. சகையு ஆயக்காரன் குள்ளமானவன் ஒரு நாளே வருவதை அறிந்தா. இயேசுவை பார்ப்பதற்கு ஆசை கொண்டான். இயேசுவை பார்ப்பதற்கு ஆசை கொண்டான். காட்டத்தின் மரத்தில் ஒன்று ஏறி மறைந்தான். சகையு ஆயக்கார் குள்ளமானவன் ஒரு நாளே வருவதை அறிந்தார். ஜனங்கள் கூட சொன்னாங்க, இந்த பையன் வீட்டுக்கா போறாங்க, இவன் வீட்டுக்கா போறான். அவன் போகவே இல்லை. இறங்கி வா, அவன் வீட்டில் தங்கணும் தான் சொன்னார். உடனே அவன் மனம் மாறிடுச்சு. என் வீட்டில் தங்க போகிறாரா? என் வீட்டில் அவர் வர்றாருன்னா நான் அநியாயமாக சம்பாதிச்சு இருக்கக்கூடாது. யார் அவனுக்கு போதிக்கலைங்க. இன்றைக்கி நமக்கு 24 மணி நேரமும் எங்கேருந்து யார் வழியாவது செய்தி பேசிக்கிட்டே இருக்கார் கர்த்தர். எந்த தொலைக்காட்சி திரும்பினா யாராவது ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசி ஊழியக்காரனா கூட நான் இருந்துட்டு போகிறேன். எல்லாரும் பேசுகிறாங்க, நானும் என்னையும் சேர்த்தான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்ன மாற்றம் வந்திருக்கு? சகைக்கு மாற்றம் வந்துச்சே. என்ன மாற்றம் வந்துச்சு? நான் இறங்கி வா, உன் வீட்டில் தங்கணும்னார். உடனே அவன் சொன்னான், என் ஆண்டவரே நான் என்ன செய்கிறேன்? ஏழைகளுக்கு என் ஆஸ்தியில் என்ன செய்கிறேன்? பாதியை கொடுத்துடுறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் வாங்கினதுண்டான். எப்படி வாங்கினா? அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யறது இல்லை, சுதந்திரிப்பதில்லை. அது அவனுக்கு யார் போதிச்சா? யாரும் அவனுக்கு போதிக்கலையே. அவன் ஆயக்காரன். எனக்கு அன்பார்களே, பரிசேயன் ஆயக்காரன் போனால யார் தான் பாவியாக என் மேல் கிருபையாருன்னு சொன்னான்? ஆயக்காரன். பாவியாக என் மேல் கிருபையாருன்னு ஆண்டவர் சொன்னார். இவனல்ல அவன், அவனல்ல இவனல்ல அவனே, நீ ஒருத்தனுக்கு ஒருத்தன். பரிசேயன் சொன்னா நான் உபவாசம் இருக்கிறேன், எல்லாம் செய்கிறேன்னா. இவன் வேற ஒரு வார்த்தை சொல்ல, கிட்ட கூட வர துணியில, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். ஏன்னா அவர் யாரு? பாவிக்காய். அன்பரில் நாமத்தை போற்றுவோம், இன்பமாய் பாதையில் நடப்பே, இன்னிசை கேட்டுமே பொங்குதே, இன்னிசை கேட்டுமே பொங்குதே. அன்பரில் நாமத்தை போற்றுவோம், இன்பமாய் பாதையில் நடப்போம், இன்னிசை கேட்டுமே பொங்குதே, இன்னிசை கேட்டுமே பொங்குதே.
நடக்க சத்திய வழியில் நித்தமோ நடக்க தூய கிருபை செய்தருளோ. சத்திய வழியில் நித்தமோ நடக்க தூய கிருபை செய்தருளோ. அன்பரில் நாமத்தை போற்றுவோம், இன்பமாய் பாதையில் நடப்போம். இன்னிசை கேட்டுமே பொங்குதே, இன்னிசை கேட்டுமே பொங்குதே. சகை வீட்டுக்குள்ளேயே போற வழியிலே மனம் திரும்பிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் எழுந்தணும், பேசணும், உடன்படிக்கை விடணும்னா நமக்குள்ள இருக்கிற காரியம் முதல்ல அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அதை விசுவாசிக்கணும். மனம் மாறுறதுக்கு அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல, சொன்னதை செய்யாமல் இருக்கவே மாட்டார். அது மட்டும் இல்லை, ஒரு தடவை சொன்னதை என்ன செய்ய மாட்டார், திருப்பி சொல்லவும் மாட்டார். அவருடைய வசனம் வெறுமையாக திரும்பவே திரும்பாது. ஏன்னா மழை எப்படி பூமிக்கு வந்து பூமியை நினச்சி விதைக்கிறவனுக்கு விதை கொடுக்குது, அதிலேருந்து எடுத்து ஆகாரம் அவனுக்கு கொடுக்குது, திரும்பி விதையும் கொடுக்குது. எப்படியோ அதுபோல் அவருடைய வசனம் வெறுமையாக திரும்பாது. அவர் விரும்பின காரியத்தை செஞ்சுட்டு வரும். இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு ஒரு அதிசயம் செய்வாரா அப்படின்னா நிச்சயமாக நம்பினா விசுவாசித்தா எனக்கு செய்வார், உறுதியாக பற்றி கொண்டா. ஏசாயா சொல்லுகிறான் 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடியா. ஆமா, நாம அப்படி நம்புறோமா? பாடுறோம், உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர் உண்மையே நம்பி இருக்கணும். நம்பி இருந்தா உன் நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. ஆனால் நம்ம நம்ப முடியல. உலகத்தை பார்க்குறோம், சூழ்நிலையை பார்க்குறோம், உடனே அவர் சொன்னார் இவர் சொன்னார். நோ, யோபு மாதிரி விசுவாசிக்கணும். எப்படி? அவர் என்னை கொன்று போட்டாலும், 13:15 அப்படி தான் வாசிக்கிறோம், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் செத்தாலும் சரி அவர் மேலே நம்பிக்கை வைப்பேன். அப்படி நம்பிக்கை வச்சேன்னா உனக்கு எனக்கும் சொல்கிறார், இதோ நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்கள். அதென்ன செய்யப்படாத அதிசயங்கள்? எனக்கு அன்பானவர்களே, நான் ஒரு சமயத்தில் கண்ணுக்கு நேரம் ஏதாவது கண்ணு தெரியாது, நான் காதார கேட்டது. ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன்.
வீட்டை சொல்லக்கூடாது, பேரை சொல்லக்கூடாது. நீங்கள் வாங்க, உங்களுக்கு கேட்டோன்னா அந்த ஆட்களே குடும்பத்தையே காட்டுறேன். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். நான் எப்போ தெருப்புரசம் முடிஞ்சோட சிலர் என் வீட்டுக்கு வந்துட்டு போயிருங்கம்மா. இன்றைக்கி காலையில் ஒருத்தர் சொன்னார், ஐயா மாதம் ஒரு ரவுண்டு எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க யாருன்னு. அப்படி போவேன். அப்படி போகும்போது ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போவேன். அன்றைக்கி எப்பவும் போல் போனேன். அவங்க கீழே நல்ல இடம் வச்சுருக்காங்க, ரூமெல்லாம் இருக்குது. அதை விட்டுட்டு மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நானும் ஏறி போய், என்ன பிரதர் நீ எவ்வளோ தூரம் போகணும் தான் வந்துருச்சு அப்படின்னு போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா இப்படி செவரை ஒட்டி உட்காந்துருந்தேன். நான் இந்த பக்கம் செவரை ஒட்டி உட்காந்துருந்தேன். அந்த பக்கத்தில் அவங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க, தகரக்கொட்டை, ஒரு சின்ன ரூம் மாதிரி. என்ன பிரதர் இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, இங்கே வந்து உட்காந்துருக்கே. எல்லாம் போயிடுச்சு பிரதர். நான் என்னை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் மனுஷகுமாரன் நினைஞ்சார், பூமிக்கு வந்தார். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு இழந்து போனெல்லாம் எப்படி கிடைக்கும்னு தெரியல, எல்லாம் போயிடுச்சு பிரதர், கடலில் போயிடுச்சு. நான் சொன்னேன், பூமி எங்கும் இல்லாத அதிசயத்தை செய்வேன் இருக்காரே. கடன் கொடுத்தோம் வட்டியோட மொத்த அசலோடு தான் கேட்குறவருக்கான். ஆனால் உங்களுக்கு ஒரு அதிசயம் சொன்னால், இனிமேல் கடங்காரம் பார்த்து மன்னிச்சா தான் உண்டு. நடக்குமா? நடக்கும். நான் இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். 2 நாள் ஆகலை. அவர் கூட சொன்னார், பிரதர் என்ன ஆச்சரியம் பிரதர், நான் எப்படி சொல்லுவேன் பிரதர், சொல்லுங்க என்ன. அவர் சொன்னார், என்கிட்ட வட்டி வாங்கினதுலையே அதிக வட்டி வாங்கினவன் என்ன நினச்சானோ தெரியல, எப்பா இந்தா உன் வட்டி காசு இதுவரை கொடுத்த பூரா பிடி, இதை வச்சு தொழில் பண்ணி அசலை மட்டும் கொடு போதும். ஏன்னா என் தெய்வம் என்னை தூங்க விட மாட்டேங்குது. இந்த காசை பிடிச்சா தான் நான் நிம்மதியாக தூங்க முடியும். கொண்டாந்து 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு போனா பிரதர், திரும்ப தொழில் செய்ய போகிறேன்னார். பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? இது தொடர்ந்து வரணும், தேவைகள் சந்திக்கப்படணும். அது மட்டும் இல்லை, எங்கள் சபையிலன்னு எத்தனையோ கட்டுமானப்படி நிற்குது. திருநெல்வேலி ஆலயத்தில் உள்ளே தங்கி இருக்கிற ஆட்கள் இருக்காங்க. இவங்களுக்கு பெண்கள் தங்குறதுக்கு ஒரு அறை கட்டணும். ஒரு 700 அல்லது 800 சதுரடியில் ஆண்டவர் கொடுத்தா 800 வரைக்கும் கூட கட்டலாம். இல்லை ஒரு 700 அது கட்டணும். ஒரு சதுரடி 2300 ரூபா. கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்கள் ஒரு சதுரடி கொடுத்தா கூட 700 பேர் எதிர்த்தா போதும், தாராளம் முடிஞ்சு போயிடும். ஒருவேளை ஐயா நான் வந்து கட்டி கொடுத்தா என் பேர் எழுதலாமா? எழுதுங்க. இங்கே தானே எழுத போகிறீங்க, ஜீவ புஸ்தகத்தில் அவரில் எழுதுவார். இங்கே உங்கள் பேரை கூட கல்வெட்டை வச்சுட்டு போங்க. இன்னார் கொடுத்தாருன்னு சொன்னாலும் தப்பு இல்லை. நான் வர்றவங்களுக்கு அது இன்னும் ஒருத்தர் கட்டி கொடுத்தாரு. இல்லையா எனக்கு அது முடியாது, நான் ஒரு 2 சதுரடி தாரேன். கர்த்தர் ஏவினார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு ஜெபிங்க. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் சபையில் வருகிற மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்க, ஒரு ஊன்றுகோல் கொடுக்க, அல்லது அவங்களுக்கு ஒரு ஆடியோ வேதாமம் கொடுக்க. எத்தனை பேர் நல்ல ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் இருக்கிறாங்க, கண்ணு தெரியாமல. ஆடை கொடுக்க நீங்கள் தாராளமாக துணியாகவே எடுத்து கொரியரில் அனுப்பலாம், தப்பே கிடையாது. ஐயா நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்க, எப்படி பிரதர் வரது? வர வேண்டாம். அங்கேருந்தே இப்போ தான் ஜிபே வந்துருச்சு, ஃபோன்பே வந்துருச்சு, 2 நம்பர் வரும், இது வழியாக உதவலாம். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி சிலருக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும், கொடுக்கலாம், பில்லுகள் வைக்கணுமே. கவலைப்படாதீங்க, அதுக்கு வழி இருக்குது. நீங்கள் தைரியமாக தொடர்பு கொள்ளுங்க. அதற்கான எண், அதற்கான காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே யார் யார் எந்தெந்த காரியத்தை நினைத்து தங்கள் வீட்டை விட்டு கிளம்புகிறார்களோ, நியாயாதிபதிகள் 18:6 புறப்பட்டு போங்கள், இந்த பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்று சொன்னபடி ஒவ்வொருவரும் நினைத்து போகிற காரியங்கள் கைகூடி வரட்டும். நெடுநாள் காத்திருப்பவர்கள், நெடுநாள் தீராத வழக்குகள் தீர்க்கப்படட்டும். நெடுநாள்
திருமணமாகாத பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற தாய்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலான நாளாய் அமையட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிற நாளாய் அமையட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு எதிர்காலம் நினைப்பதை விட வேண்டிக் கொள்வதை விட அதிகமான நன்மைகளை கொடுக்கட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.